தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான காவல்துறையின் மனுவை தள்ளுபடி செய்தது சைதாப்பேட்டை நீதிமன்றம். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான காவல்துறையின் மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் ஒப்பில்லா திட்டம் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரின் வழக்கில் காவல்துறையின் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சவுக்கு சங்கர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்க மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு பிரிவுகள் பொருந்தவில்லை என கூறி இந்த வழக்கானது நடைபெற்றிருக்கிறது. ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான காவல்துறையின் மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான காவல்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கு பிரிவுகள் பொருந்தவில்லை என கூறி போலீசார் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆண்மை செய்தியாக சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான காவல்துறையின் மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். விவரங்கள். தமிழக அரசு அறிவித்த கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் ஒப்பில்லா திட்டம் குறித்து சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருந்தார். அவருடைய தளத்தில் அந்த வீடியோ பதிவிடப்பட்டிருந்தது. இந்த வீடியோவில் அந்த திட்டம் குறித்தும் தமிழக அரசு குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதாக சவுக்கு சங்கர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே மதுரை நீதிமன்றம் போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் அவரை கைது செய்து மதுரை சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரும் புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்த நிலையில் அவரை முறைப்படி கைது காட்டுவதற்காக இன்று மதுரையில் இருந்து சென்னைக்கு சைபர் கிரைம் போலீசார் அழைத்து வந்தார்கள். சென்னை சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை போலீசார் ஆஜர்படுத்தினார்கள். அப்போது சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும், அது என்னென்ன வழக்குகள் குறித்த விவரங்களும் அதே போல அதனுடைய வழக்கு பிரிவுகளையும் சென்னை சைபர் கிரைம் போலீசார் நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுல்தான் ஹர்கான் சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பிரிவுகள் அனைத்தும் பொருந்தவில்லை என்று கூறி அந்த காவல்துறையுடைய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த முடியாது என்ற ஒரு உத்தரவையும் சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் சவுக்கு சங்கரை போலீசார் மதுரை சிறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.